ஹலோ ஆல், தேர்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் ஸ்டஃப்ட் கம்பு தோசை ப்ரிப்பேர் பண்ணலாமேன்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே புதுசாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா லைட்டாக பொன்னிறமானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டு பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணி கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி சாஃப்டாக எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா கிரேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரும் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து இறக்கிட்டேன். தோசைக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிட்டு நைட்டே கம்பு தோசைக்கு மாவாட்டி வச்சிருந்தேன். நல்லாவே பொங்கி வந்திருந்தது. தேவைக்கேற்ப எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுட்டு தோசை ஊற்றிட்டேன். இந்த ஸ்டஃபிங் நீங்கள் எப்படி வேணால் செய்யலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டுமேனு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். டெக்ஸ்டர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செம்ம சூப்பராக வந்திருந்தது. லஞ்சுக்கு அம்மா காலையில் பீன் சாம்பார் வச்சுருந்தாங்க மதியத்துக்கும் சேர்த்து. ஸோ மதியம் போல் வாழைக்காவும் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டு வத்தல் பொரிச்சிட்டாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மினி விளாக்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.